1988 வந்து நியூ டெல்லியில ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும். அவங்க அப்பா கூட சேர்ந்து ஏகப்பட்ட தடவை வந்து மேட்சஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு விறுவிறுப்பான மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுல இந்தியா வந்து படும் தோல்வியை சந்திச்சு பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க அப்பா வந்து கண்கலங்கி வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. விராட் அந்த பையன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கண்டிப்பா வந்து இந்தியாக்காண்டி நான் விளாடுறேன்ப்பா, நீங்க வேணா பாருங்கன்னு சொல்றான். அந்த பையன் ஆறுதல் சொல்றான். பட் ஆனால் அந்த அப்பா வந்து சிரிக்கிறாரு. நாட்கள் போது அந்த பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். சும்மா சாதாரண பிளாஸ்டிக் பாலை வச்சு விளையாண்ட பையன் வந்து இந்தியாக்காண்டி விளையாடும் போது எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. 2006 வந்து முக்கியமான ஒரு மேட்ச் இருக்கு, முக்கியமான காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாத சுச்சுவேஷன்ல அந்த பையன் இருக்கான். இப்ப அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு. 2006 18 டிசம்பர்ல வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அங்க இருக்கிற கோச் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு வந்து விராட் வர மாட்டாருப்பா, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு, நம்ம தான் அந்த மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க வேண்டியது நம்மளோட கையில தான் இருக்கு, விராட் கோலி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து முடிச்சு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது விராட் கோலிட்டு இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசும்போது விராட் சொல்றாரு, எங்க அப்பா வந்து தவறிட்டாருங்க, ஆனா வந்து என்னால வந்து காம்படிஷன்ல கலந்துக்க முடியும், நான் வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டு எங்க அப்பாவோட அடுத்த காரியத்தை நான் நகர்த்திக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட வந்து கர்நாடகா நடந்த மேட்ச்ல வந்து 40க்கு மேல ரன்களை குமிச்சு அங்கிருந்து வெளியே வந்தவர் அப்போட காரியத்தை மிக சிறப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. இவரை பத்தி வந்து சொல்லணும்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கர்நாடகாவில், குஜராத்தில், கேரளாவில், எந்த ஸ்டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவரை பற்றி தெரியாத ஆளே கிடையாது. இந்தியாவில் இவருக்கு தெரியாத ஆளும் கிடையாது, பிடிக்காதவரும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக பிடிக்கும். இவர்கிட்ட இருந்து முக்கியமாக என்ன ஒன்று கற்றுக்கணும்னா, விட்டு கொடுக்காத மனசும், அது மட்டும் இல்லாமல் மித்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன வேணா சொல்லட்டுங்க, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ ஆசைப்படலாமா, என்ன வேணா சொல்லட்டும், அவங்க என்ன சொன்னாலும் இப்படி தட்டுட்டு போயிருங்க, அது அவங்களுக்கு நல்லது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஊர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் யூடியூப் அல்கிறது வீட்டில் கடை நம்மகிட்ட கொண்டு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.